ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லித்தழை சட்னி. இந்த மல்லித்தழை சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். மல்லித்தழை கொஞ்சம் நல்லா ஒரு கட்டு மல்லித்தழை, 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், வரமிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா சில பேர் போடுவாங்க, நான் வரமிளகா தான் போடுறேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காய், வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக புளியும் சேர்த்திக்கலாம். புளி சேர்த்துனா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். சில பேர் புளி மட்டும் போட்டு தக்காளி போட மாட்டாங்க, ஆனால் நான் தக்காளி போட்டு புளி கொஞ்சமாக போடுவேன். இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு கூட இப்போ நம்ம மல்லித்தழையும் சேர்த்திக்கலாம். இப்போ மல்லித்தழையும் சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம். மல்லித்தழை நல்லா சுருங்கி வதங்கினதுக்கு பின்னாடி வேணால் ஆற வச்சு நம்ம சட்னியை அரைச்சிக்கலாம். சீக்கிரமாக போட்டோடனே சீக்கிரமாக சுருங்கிருச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். சீக்கிரமாக வதங்கிடும் மல்லித்தழை. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னி நல்லா ஆற வச்சு அரைக்க போகிறோம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா பச்சை கலராக இருக்குது. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்தி அரைச்சிங்கன்னா இன்னுமே க்ரீன் கலராக, நல்ல க்ரீன் கலராக இருக்கும். நான் கொஞ்சம் வரமிளகா தான் சேர்த்தி செய்வேன், எனக்கு பச்சை மிளகா போட்டால் பிடிக்காது. பாருங்கள், சுட சுட இட்லி செஞ்சுட்டு இந்த மல்லித்தழை சட்னியை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.